எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வறுமை உங்களை நெருங்காது, காமாட்சி அம்மனை நினைத்து இதை தினந்தோறும் வெறும் வயிற்றில் சொல்லுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். காமாட்சி அம்மனை நினச்சி நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறிடும். அந்த அம்மா உலகத்தையே காக்கிறதுக்காக ஊசி முனையில் நின்று தவம் புரிந்தவள் அவள். இப்போ இந்த வார்த்தையை நம்ம வெறும் வயிற்றுல மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டா போதுமாமான்னு நினைக்காதீங்க. தொழில் செய்யணும், வேலை செய்யணும், வேலைக்கேற்ற ஊதியம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு பொய் சொல்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பொய் பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள பாருங்களேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது அவங்களுக்கு. ஏதாவது ஒரு வார்த்தையை இட்டுக்கட்டி ஒரே ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் இருக்கும். ஆனால் அதை ரவுண்டு பண்ணி 90% அதை சுற்றி பொய்யா பேசி புரட்டு பண்ணி ஒருத்தவங்கிட்ட அதை கோல் மூட்டி விடுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா இப்போதைக்கு நல்லாக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க இல்லைங்களா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு. அதெல்லாம் சாப்பாடு இல்லாமல் போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சாப்பாடு எதிரில் இருந்தால் கூட சாப்பிட முடியாமல் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் எப்போவுமே ஒரு தலை போகிற விஷயம், ஒரு தலையே இது பண்ணுற விஷயம்னா பொய் சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போது காமாட்சி அம்மனை நினச்சி நீங்கள் இந்த ஒரு மங்கள ரூபினின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டை கூட நீங்கள் திரும்ப திரும்ப பாடுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அந்த பாட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பாட்டை நீங்கள் பாடும் பொழுது நம்ம துக்க நிவாரணி அவங்க. ஓகேங்களா? துர்காதேவியும் வரும், அதில் காமாட்சி தாயேன்னு வரும். நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது சின்ன ஒரு மந்திரம், இது ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் சொல்ல சொல்ல நல்ல ஒரு பணக்காரத்தன்மை நம்ம குடும்பத்தில் அடுத்தவங்க கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நம்மளுடைய லைஃபு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ரீம் ஹ்லீம் காமாட்சி தேவியே சித்தி. முதலேருந்து சொல்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமோ நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமோ நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமோ நமக. இந்த நான் வீடியோவிலையும் போட்டு விட்றேன். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இதை ஒரு பேப்பரில் எழுதி, நீங்கள் ஒரு டைரி ஒரு சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த நோட்டில் வச்சுக்கிட்டு இதை படிச்சுக்கிட்டு வாங்க. வறுமையே உங்களை நெருங்காது.